Good afternoon to all. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சஃபிக்ஸ் என்ன பார்க்க போறோம் சஃபிக்ஸ் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம் ப்ரிஃபிக்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம் ப்ரீனா முன்னாடி ஒரு வார்த்தையை கொண்டு போய் என்ன பண்ண போறோம் நம்ம சேர்க்க போறோம் இப்போ அதே மாதிரி சஃபிக்ஸ் அப்படிங்கறது என்ன சொல்லிருக்காங்க பாரு தட் இஸ் ஃபிக்ஸ்டு அட் தி எண்ட் ஆஃப் த வேர்டு ஒரு வேர்டுக்கு பின்னாடி கொண்டு போய் என்ன பண்ண போறோம் நம்ம அதை சேர்க்க போறோம் அந்த சஃபிக்ஸ்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு லெட்டர் காம்பினேஷன் ஒரு வார்த்தைகளோட எழுத்துக்களோட தொகுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ சஃபிக்ஸ் இஸ் ஏ லெட்டர் காம்பினேஷன் தட் இஸ் ஃபிக்ஸ்டு அட் தி எண்ட் ஆஃப் த வேர்டு ஒரு வார்த்தைக்கு ஒரு வேர்டுக்கு பின்னாடி போய் நம்ம அதை சேர்க்க போகிறோம் த சஃபிக்ஸ் கிவ்ஸ் நியூ மீனிங் டு வேர்டு அப்படி சேர்க்கும்போது அது நமக்கு என்ன தருதா ஒரு புதிய ஒரு வார்த்தையை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சஃபிக்ஸில் நம்ம மற்றெல்லாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் ஒரு 4 வார்த்தையை மட்டும் பார்க்க போகிறோம் என்னென்னா லெஸ் ஃபுல் அட் மென்ட் இந்த 4 வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லெஸ்ஸுங்கிற வார்த்தையை தான் நம்ம சேர்க்க போகிறோம் வென் வி ஆட் லெஸ் டு எ வேர்டு ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தைக்கு பின்னாடி போய் இப்போ என்ன வார்த்தையை சேர்க்க போகிறோம் லெஸ்ஸுங்கிற வார்த்தையை சேர்க்க போகிறோம் அப்படி சேர்க்கும்போது அது என்ன மீனிங் தருதுன்னா இட் மீன்ஸ் டு பி வித்தவுட் சம்திங் அதுக்கு எதை பற்றியும் ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை தருங்கிறாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் பாரு ஃபியர் அந்த வேர்டு என்னது ஃபியர்னா என்ன அர்த்தம் பயமாக இருக்கிறேன் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாலே ஃபியர் அதோட லெஸ் சேரும்போது அந்த வார்த்தை என்னவா மாறிடுச்சு ஃபியர்லெஸ் அப்படின்னா அச்சமற்ற எனக்கு பயமே கிடையாது அச்சமே கிடையாது அப்போ அச்சம்ங்கிற வார்த்தை இங்கே எப்படி மாறிடுச்சு அச்சமற்ற அப்படிங்கிறது மாறிடுச்சு அந்த வார்த்தை என்ன பண்ணிடுச்சு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரெஸ்ட் அப்படின்னா அமைதி ரெஸ்ட்லெஸ்னா அமைதி இல்லாமல் இருக்கிறது அப்போ அந்த வார்த்தையே இது என்ன பண்ணிடுது மாற்றிடுது நெக்ஸ்ட்டு பாருங்கள் வென் வி ஆட் ஃபுல் டு ய வேர்டு அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபுல்லுங்கிற ஒரு வார்த்தையை போய் ஒரு வார்த்தையில் நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கும்போது அதை எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் டிஸ்கிரைப் எ ஃபீலிங் நம்மளுடைய உணர்வுகளை வந்து அது என்ன பண்ணுது வெளிப்படுத்துது யாருடைய உணர்வுகள் இட் டிஸ்கிரைப்ஸ் எ ஃபீலிங் எ பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் ஒரு நம்ம நபருடையோ இல்லை ஒரு பொருளுடையதையோ வந்து என்ன பண்ணுது அது நம்ம அதை பார்த்து வியந்து சொல்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை கொடுக்குது ஃபஸ்ட்டு பாரு ஒண்டர் என்ன இருக்கு நம்ம எல்லாம் பார்த்தா வா ஒண்டர்ஃபுல் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் ஒண்டர்னாலே அழகு ஒண்டர்ஃபுல் சேர்க்கும்போது இன்னும் அற்புதமாக ரொம்ப அழகாக இருக்குது அதை வந்து என்ன ஆயிடுச்சு ஃபில்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க ஒண்டர்ஃபுல் ஜாய்னா ஜாய்ஃபுல் பவர்ஃபுல் கலர்ஃபுல் வண்ணமயமான நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் தேங்க்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வார்த்தையெல்லாம் எந்த இடத்துல சேர்க்கிறேன் இந்த சஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க மூணாவது பாரு when we add a its name a person who does a certain kind of action ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இந்த ஈஆருங்கிற வார்த்தையை நம்ம போய் சேர்க்கும்பொழுது அது என்ன சொல்லுன்னா ஒரு நபரை உடனடி அவர் ஏதோ ஒரு தொழில் செய்கிறாரு ஏதோ ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் த ஆக்ஷன் அவர் ஏதோ ஒன்று செய்கிறாரு அதை வந்து அது என்ன பண்ணுது நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாரு சிங்குன்னா என்னது பாடுறது ஒரு தொழில் நான் ஒரு பாடிக்கிட்டு இருக்கேன் சிங்கர் அப்படிங்கும்போது என்ன ஆகிடும் பாடகர் அந்த பாடலை பாடக்கூடிய நபரையே வந்து அது சொல்லுது அதுமாதிரி பெயிண்டர் அதோட ஏர் சேரும்போது அது என்னவா மாறிடுது பெயிண்டர் அப்போ ஒரு பர்சன் என்ன செய்கிறாங்கங்கிறத சொல்லுது அடுத்தது 4வது என்ன சொல்லியிருக்காங்க பாரு when we add meant இப்போ என்ன சேர்க்க போகிறோம் மென்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்கும்போது அது எதை குறிக்குன்னா த ப்ராசஸ் ஆஃப் தி ஆக்ஷன் இப்போ நடைமுறையில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அதை வந்து அது என்ன பண்ணுது குறிக்குது இப்போ ட்ரீட்டுன்னா நடத்துறது என்னை இவங்க இப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ட்ரீட்டு நடத்துறது செய்கிறது இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் ஒரு சிகிச்சை ஒரு நபர் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் உங்களுக்கு எப்படியான சிகிச்சை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அதுதான் ட்ரீட்மெண்ட் அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறி இன்னும் கொஞ்சம் மாற்று அப்படிங்கிறாங்க இல்லையா அப்போ என்ன மாதிரியான வார்த்தைகள் வந்து ஒரு சஃபிக்ஸ் ஒரு வேர்டோடு சேரும் பொழுது அதனுடைய வார்த்தையை என்ன பண்ணிடுது மாற்றி நமக்கு கொடுக்குது